ஆ, நம்ம கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. வர கஸ்டமர் எல்லாமே வாங்கிக்கலாம். ஹலோ, சொல்லுங்க. ஓ, பாஸ்தா வேணுமா? ஓகே. மேஷ் மெலோன், அப்புறம் ஒரு சாக்லேட். ஓகே. ஓ, 13 நம்பர் வீடா? நான் வந்து டெலிவரி பண்ணிடுறேன். தேங்க்யூ. இந்தாங்க உங்க ஆர்டர். Thank you. எவ்வளவு ஆச்சு? 500 ஆச்சு. இந்தாங்க. Thank you. நீங்க சீக்கிரமா டெலிவரி பண்ணுங்க. இந்தாங்க டிப்ஸ். Thank you. ரொம்ப நன்றி. பை. பெரிய மனசு அவருக்கு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருக்காரு. சொல்லுங்க. மோனிகா ஸ்டோர். வாழைப்பழம், லிச்சி, டிராகன் ஃப்ரூட், ஆப்பிள். ஓகே மேடம். டோர் நம்பர் 7. ஓகே, உடனே டெலிவரி பண்ணிடுறோம். உடனே சீக்கிரம் போய் டெலிவரி பண்ணும். ஏய் மோனிகா, என்ன பெரிய பைக்ல எல்லாம் வர? எனக்கு ஒரு ரவுண்ட் கூட போயிட்டு வர. இல்ல அத நான் டெலிவரிக்காக மட்டும்தான் வச்சிருக்கேன். நான் அதை தர மாட்டேன். ஏய், நான் ஒன்னும் உடைச்சிட மாட்டேன். ஒரு ரவுண்ட் தானே ஓட்ட கேக்குறேன் கூட. சாரி, என்னால முடியாது. சரி, இந்த ஆர்டர் யாருக்கு? உங்க ஆன்ட்டிக்காகவா? ஆமா. சீக்கிரம் ஆன்ட்டியை கூப்பிடு. நான் சீக்கிரமா கொடுத்துட்டு போகணும். எனக்கு டெலிவரிக்கு டைம் ஆகுது. சரி, நீயே கூப்பிட்டுக்கோ, நான் வெளியே போறேன். வெளியே போய் பைக்கை தொடாத. மேடம், மேடம், யார் அது? மேடம், டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, நீயாமா? நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாய் ஆச்சு மேடம். அப்படியா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாமா. தேங்க்ஸ். இந்தாமா, டிப்ஸ் வச்சுக்க. தேங்க்ஸ் மேடம். இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு அன்பா வியாபாரம் பண்ணி அறிவோட இருக்கிற. சில பேருக்கு இத பார்த்தாவது அறிவு வரும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், பாய். சீக்கிரம் போய் சமைக்கணும். இனிமே இந்த மோனிகாவை நம்ம வீட்டுக்கு டெலிவரியே பண்ணாத மாதிரி பண்ணிடணும். இந்த மோனிகா முன்னாடி அம்மா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுல அவளுக்கு டிப்ஸ் வேற. எனக்கு 1 ரூபாய் தான் பேக்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? அவளை ஏதாவது பழி வாங்கணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா போன் இது ஒளிச்சு வச்சிடலாம். அம்மா கேட்டா மோனிகா ஸ்ட்ரீட்டா சொல்லலாம். அப்பதான் அம்மா மோனிகாவை கூப்பிடவே மாட்டாங்க. இங்கதானே என் போனை வச்சேன். சரலா, என் போனை பாத்தியா? எனக்கு தெரியலமா, நான் போன பாக்கல. ஏய், உன் பக்கத்துல தானே இருந்தது போன, தெரியலன்னு சொல்றேன். இங்க இருந்ததா? இப்பதான் எனக்கு தெரியுது அது எங்க போயிருக்கான்னு. எங்க போயிருக்குமா? நீ என்ன சொல்ற? அம்மா, மோனிகா உங்க போன திரும்பி போயிட்டாமா? அப்படி எல்லாம் சொல்லாத. மோனிகா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அவ முகத்தை பார்த்தா தெரியல அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. அப்பனா போன எங்க போச்சு? அவதான் எடுத்துருக்கணும். அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீ கண்ணால பாக்காம அப்படி சொல்லாத. நீ எழுந்து உள்ள போ. நான் ஹால் எல்லாம் பெருக்கணும். இந்த போனு காணான்றத பிரபு கிட்ட உடனே சொல்லணும். பிரபு, இங்க கொஞ்சம் வா. என்னம்மா? எப்பா, இங்க சோபா மேல போன் வச்சிருந்தா அதை காணும்பா. என்னம்மா சொல்றீங்க? போனை காணுமா? யாரும்மா வந்தது வீட்டுக்கு? மோனிகா தான்ப்பா கொஞ்சம் பொருள் எல்லாம் டெலிவரி பண்ண வந்தா. அதுக்கப்புறம் தான்ப்பா போனை காணோம். அம்மா, அப்ப கண்டிப்பா மோனிகா தாம்மா உங்க போனை எடுத்திருப்பா. சீச்சி, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. ஒண்ணு பண்ணலாமா? அவதான் எடுத்தாளா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நீ எப்படிப்பா கண்டுபிடிப்ப? ஒரு கோல்டு செயினை அவ கண்ணுல படுற மாதிரி வச்சிடலாம். திருப்பி அவளை கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க. அப்ப வந்துட்டு அவ போகும்போது இந்த கோல்டு செயினை என்ன பண்றான்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ எடுக்கிறான்ட்டு உனக்கு எப்படிப்பா தெரியும்? நீங்க பாருங்க போனு, நான் மறைஞ்சு நின்னு வீடியோ எடுக்கிறேன். சரியா? சரி சரி சரி, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. சொல்லுங்க. மேஷ் மெலோ, சிப்ஸ், பாஸ்தா. ஓகே. இப்போதானே ஆர்டர் பண்ணாங்க, திரும்பி ஆர்டர் பண்றாங்க. சரி, எடுத்துட்டு போவோம். என்னம்மா, போன் கிடைச்சதா? இன்னும் இல்லம்மா. நான் சொன்னேன் கேட்டீங்களா? இது மோனிகா தான் திரும்பிப்பா. இங்க பாரு, எதுவும் நீ பார்க்காம அவ மேல பழி சுமத்தாத. பேசாம இரு. என்னம்மா, உங்க கையில தங்கச்சி வச்சிருக்கீங்க? இதுவா? என்கிட்ட இத வச்சு ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா பிளான்? இந்த செயினை நான் இங்க வச்சிருவேன். மோனிகா வந்து இந்த செயினை எடுத்துட்டு போனா அவதான் 3D நான் கண்டுபிடிச்சிருவேன். சூப்பர் பிளான்மா. சரி சரி, நீ உள்ள போ. மேடம்,
வாமா வந்துட்டியா? இதான் நல்ல சான்ஸ், இப்பவே எடுத்துட்டு போயிடலாம். இந்தம்மா காசு. தேங்க்ஸ் மேடம். ஐயோ, என் செயினை காணோம். இப்பதான் தெரியுது இந்த செயின் அந்த மோனிகா தான் தேடி இருப்பா. இல்லம்மா, நீங்க சொல்றது தப்பு. திருடினது மோனிகா இல்ல, யாருன்னுட்டு இந்த வீடியோல பாருங்க. ஐயோ, சரளாவா? நான் மோனிகான்னு நினைச்சேன். இப்ப தெரியுதா? நீ பாருங்க எப்படி பதுங்கி பதுங்கி திருடுது பாருங்க. நான் சரளாவை நினைச்சு வெக்கப்படுறேன். இப்பவே சரளா கூப்பிடுறேன். சரளா, என்னம்மா? போன யாரு திருடுனதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மோனிகா தானே? யாருன்னுட்டு பாரு. ஒழுங்கு மரியாதை சொல்லு. அந்த தங்கச்சியை நீ தானே எடுத்த, போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. ஐயோ, என் பொண்ணு ஒரு திருடியா? பாத்தீங்களாமா, திருடினது நம்ம வீட்லயே இருக்கு. ஏன் சரளா இப்படி பண்ண? நீங்க மோனிகா முன்னாடி என்ன கேவலப்படுத்துனீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். இங்க பார், அவ இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்கிறா. அவளை பார்த்து நீ திருந்துவேன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, மோனிகா கிட்ட. அந்த கடவுள் தான் உன்னை மன்னிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.